நமக்கு ஒன்று சாப்பாட்டுக்கு இவ்வளவு வஸ்து வேணும்னு வச்சுங்க, அதுக்கு மேலே வீணாக்கவே கூடாது. உணவை வீணாக்க கூடாதுங்கிறது ஒன்றும், பொருளையும் நம்ம வீட்டில் நிறையா வாங்கி வைக்கக்கூடாது. இது நம்ம பாரதத்துக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு. நாம் எப்பவுமே குறைச்சலாக வாங்குவோம், எவ்வளோ வேணுமோ வாங்குவோம். இப்போ இது ஒரு கடிகாரம் வாங்கணும்னு வச்சுங்களேன், நம்ம சரியாக பார்த்து இதெல்லாம் இருக்கான்னு 4 இடத்துல விசாரிப்போம். அது 150 ரூபா இருக்கும். ஆனால் 4 இடத்துல விசாரித்து ஒரே ஒரு கடிகாரம் வாழ்ந்து இதுக்கு கேட்குறச்சே அவர்கிட்ட கேட்போம், இது எத்தனை நாள் ஓடும், நான் என் ஆயுட்காலம் வரைக்கும் இந்த கடிகாரம் ஓடுமோ இல்லையோ அப்படின்னு கேட்டு தான் வாங்கிப்போம். அவர் சொல்லுவார், இல்லை இல்லை ஏன் ஆயுட்காலம் வரைக்கும் ஓடும், நீர் அப்புறம் கேட்க மாட்டீரோ இல்லை எங்கிட்ட வந்து அப்படின்னு சொல்லி கடைக்காரர் கொடுத்துட்டு போய்ட்றார். ஆனால் இதே வேறு நாடாக இருந்தால் இதை ஒரு 6 சேர்த்து ஒரு பொட்டியில் வச்சுருப்பா, 6 வீட்டுக்கு வாங்கிட்டே வருவார்கள். நம்ம வாங்கிட்டு வரச்சே 1 போகிறோம்னா 1 வாங்கிட்டு வருவோம். ஆனால் அவர்களுக்கு அப்படி இல்லை, எதுவாக இருந்தாலும் 4 வாங்கு 6 வாங்கு, 6 வாங்கினியானா விலை குறைச்சல்னு வா, 1 வாங்கினா விலை கூடன்னு வா. இந்த மாதிரி பொருளை வீணாக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஒவ்வொரு பொருளையும் பண்ணுறதுக்கு இயற்கையிலேருந்து வெட்டி எடுக்க வேண்டியிருக்கே, அதை எடுத்துட்டா அப்போ என் பேரம்பேத்திக்கு நான் உலகத்தை விட்டுட்டு போய் ஆகணுமே. நானே எல்லாத்தையும் செலவழிச்சிட்டேன்னா அப்போ எல்லா சொத்தையும் நான் அபகரிச்சுட்டு அடுத்தவனுக்கு இந்த சொத்தை அபகரிக்கிறதுல இதையும் சேர்த்துட்டார் சுகாச்சாரியர். இப்போ உலகத்தில் உனக்கு தேவையானதுக்கு மீறி நீ சொத்தை எடுத்தியானால் அப்போ கண்டிப்பாக உனக்கு ஆபத்து இருக்குங்கிறார். உனக்கு தேவையானது எடு, இதுக்கு மேலே எது இருந்ததுனால அது மக்களுக்கு சொந்தம். எப்பவுமே பொது சொத்தை நாம் தனிமைப்படுத்தி அனுபவிக்கவே கூடாது. காற்றாக இருக்கட்டும், மழையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பொதுவான சொத்து. அது எனக்கு எனக்கு நான் மட்டும் எடுத்துக்கலாமா? அதனால் தண்ணீரை வீணடிக்கக்கூடாது. நம்ம வீட்டிலலாம் ஓஹோன்னு கட்டி வச்சுன்னுடுறோம். இப்போ நதியில் போய் குளிக்கிறோன்னு வச்சுங்க, நம்ம உடம்புல ஒட்டிக்கிற தண்ணீர் மட்டும்தானே ஒட்டிக்கும். அதுக்கு மேலே நதியிலேருந்து நான் வீட்டுக்கு தண்ணி எடுத்துன்னு வர முடியுமா? முடியாது. ஆனால் அதே நம்ம வீட்டில் குழா, அதுவும் தலை மேலே அப்படி தூவான ஆப்பலெல்லாம் இப்போ வச்சுன்னுட்டோம் மொழி, அந்த மாதிரி இருந்தால் அது ஓன்னு கொட்டுறதுன்னா இவர் உன்ன நின்று அப்போ தான் இவருடைய கற்பனையெல்லாம் என்னென்னலாம் இவர் தப்பு பண்ணியிருக்கார், சரி பண்ணி இது எல்லாத்தையும் இவர் நினைக்கிற வரைக்கும் அது கொட்டிகிட்டே இருக்குது, தண்ணி வீணாக போயிட்டே இருக்கு. இப்போ அப்போ எத்தனை பேருக்கு போக வேண்டிய தண்ணீர் எவ்வளவு வீணாக போயிட்டு இருக்கு. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் வீணாக்கினியானா அதை திருடின குற்றம்ங்கிறார் அவர். ஏன்னா அது ஒன்றுதில்லை, நீ நினச்சிருக்கேன் என் வீட்டில் நான் குழா போட்டு வச்சுருக்கேன், நான் காசு கொடுத்து கட்டின்னு இருக்கேன், நான் செலவழிக்கிறேன்னு சொல்லாதே. இது நீ படைக்கவே இல்லையே, நீ யார் இடத்துல காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கே? பகவான் இடத்துலையா? அவர்னா தண்ணீரை படைத்தார், அவர்னா காற்றை படைத்தார், நீ ஒன்றுமே அவர் கொடுக்கலையே. உனக்கு வேண்டியத்தை உபயோகப்படுத்திக்கோன்னு அவர் கொடுத்துருக்கார். அதுக்கு மேலே நீ தொடக்கூடாது. தொட்டால் அதுவும் பாபத்தில் தான் சேர்றது. இனிமேல் நம்ம மெதுவாக யோசிச்சு பார்க்கணும். எந்த பொருளையும் வீண் பண்ணவே கூடாது. நமக்குரியதை மட்டும்தான் நம்ம உபயோகப்படுத்திக்கணும்.